இந்த டைம் பீரியடில் குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை. அது குடும்பஸ்தானம் மட்டும் கிடையாது, தன குடும்ப வாக்குஸ்தானம். அதனால் பொருளாதாரமும் நடக்கும், கமிட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக நடக்கும். ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா ஒரு மேனேஜர் லெவல் பொசிஷன் கிடைக்கும். நான் தான் மேனேஜர் ஆகிட்டேன்னு சொல்லி பாஸுக்கு போய் அட்வைஸ் கொடுக்கக்கூடாது. பொருளாதாரத்தில் சரியான ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். ஜப்தான நகைகள் அடகு வச்சுருக்கேன் சார் அப்படின்னா அதெல்லாம் மீட் எடுக்கக்கூடிய தன்மை. அப்போ பணங்காசு நல்லா வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. மாணவ மாணவிகளுக்கு பொற்காலம்னா பொற்காலம் அந்தளவுக்கு நல்லா இருக்கு. ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். 2026 குரு பயிற்சி மக்களுக்கு, குரு அப்படின்னாலே நல்ல பலன்கள் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த குரு பயிற்சி மக்களுக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது? ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள், குரு பயிற்சி நல்வாழ்த்துக்கள். குரு அப்படிங்கக்கூடிய ஒரு சுப கிரகம் பொதுவாக வருஷத்துக்கு ஒரு தடவை மாறும். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு உச்சபலம் அடைய போகிறது. கேந்திர ஆதிபத்திய தோஷத்திலிருந்து உச்சபலம் அடையக்கூடிய குரு பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் 12 ராசிகளுக்கும் பண்ணும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கடகராசி நண்பர்களுக்கு பெரிய ஒரு விமோச்சன காலம், மீன ராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றங்கள் ரெடியாகும், ரிச்சிக ராசி நண்பர்களுக்கு 100% வெறித்தனமான முன்னேற்றம், கன்னி ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட் உறுதி, மகரம் வெறித்தனமான ஒரு சேஞ்சஸ். இதெல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், துலாம், கும்பம் இவங்க எல்லாருக்குமே பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் மேஷம், சிம்மம், தனுசுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கப்படும். இந்த மாதிரி டைம் பீரியட் மறுபடியும் வராது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சேஞ்சு. ஸோ இந்த 12 ராசிகளுக்கும் இந்த குரு மாறுறதுனால, இந்த குரு பயிற்சி அடைகிறதுனால எந்தெந்த நற்பலன்கள் இருக்குது, எந்தெந்த விஷயங்கள்ல நம்ம கவனமாக இருக்கணும், என்ன சிம்பிளான பரிகாரம் பண்ணால் நமக்கு இந்த சாதகமாக மாறும் அப்படிங்கிறது பார்க்கலாம். சார், துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவான் கொடுக்கக்கூடிய ராஜயோகம் என்னென்ன? 10ல் குரு வந்தால் என்ன நடக்கும்? வேலை பறி போகும். இப்போ போகாது. ஏன் மேட்டர்னா குரு உச்சபலம் பெறுகிறார். நான் உங்களுக்கு சொன்னது தான், உச்சபலம் பெறக்கூடிய குருவுக்கு கண்டிப்பாக கன்சல்டண்ட்டாக நீங்கள் மாறுவீங்க. அதாவது 10 பேருக்கு நீங்கள் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு தொழிலில் இவங்க உட்காரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். என்ன, நீங்கள் ஒரு வேலையில் இருந்தீங்கன்னா ஒரு மேனேஜர் லெவல் பொசிஷன் கிடைக்கும். நான் தான் மேனேஜர் ஆகிட்டேன்னு சொல்லி பாஸுக்கு போய் அட்வைஸ் கொடுக்கக்கூடாது. மெயின் அதுதான் நீங்கள் பார்த்துக்கணும். நிறைய பேருக்கு வெளியூர் போகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும், ட்ராவல் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வரும். வேலை கன்ஃபார்மு, வேலை நல்லாயிருக்கும், ஆனால் நீங்கள் ஒரு இடத்துல சீட்டில் உட்காந்து நீங்கள் வேலை செய்ய முடியாது. நீங்கள் இனிமேல் கலெக்ஷனும் பார்க்கணும், சேல்ஸும் பார்க்கணும், இனிமேல் பிராண்டிங்கும் பார்க்கணும். இந்த மாதிரி பலவிதமான வேலைகளை மாற்றிட்டே இருப்பாங்க. இந்த எல்லா செக்மெண்ட்டும் நீங்கள் பார்க்கணுங்கிற மாதிரி துளாராசி நண்பர்களுக்கு ஏற்படும். அப்போ கண்டிப்பாக நீங்கள் போகிற மாதிரியும் வரும். குரு 10ஆம் பாவத்துக்கு உச்சம் பெறும்போது வீட்டில் பாட்டியோட ஹெல்த்து, தாயாரோடைய ஹெல்த்து, 10ஆம் இடம்னா கர்மஸ்தான். அதனால் வீட்டில் யாரோ ஒருத்தருடைய ஹெல்த்து கண்டிப்பாக டேமேஜ் ஆகும், கவனமாக இருக்கணும். தொடை பகுதிகள் பேசிக்கலாக அதில் பிரச்சனை வரக்கூடிய சின்ன கொழுப்பு கட்டி மாதிரி, லிப்போமா மாதிரி ஏதாவது வர வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணி முடிச்சுக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியடில் குடும்பஸ்தானத்துக்கு குரு பார்வை. அது குடும்பஸ்தானம் மட்டும் கிடையாது, தன குடும்ப வாக்குஸ்தானம். அதனால் பொருளாதாரமும் நடக்கும், கமிட்மெண்ட் கொடுத்தா கண்டிப்பாக நடக்கும். சில பேர் நாளைக்கு காலையில் பார்க்கலாங்கம்பாங்க, அப்புறம் ஆளை காணாமல் போயிடுவாங்க. அந்த கமிட்மெண்ட், கொடுத்த வார்த்தையை நிறைவேற்றக்கூடிய ஒரு பாக்கியம். அதே மாதிரி ஃபினான்ஸ், பொருளாதாரத்தில் சரியான ஒரு முன்னேற்றத்தை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள். ஜப்தான நகைகள் அடகு வச்சுருக்கேன் சார் அப்படின்னா அதெல்லாம் மீட் எடுக்கக்கூடிய தன்மை. அப்போ பணங்காசு நல்லா வரும் அப்படிங்கிறது தான் உண்மை. வீடு கண்டிப்பாக கட்டுவீங்க. உங்கள் வீட்டில் உட்காந்து சுயதொழில் செய்யக்கூடிய ஒரு பாக்கியம். வீட்லேயே நான் எங்கேயும் போகிறதில்ல சார், வீட்டில் தான் இருக்கேன், நான் வீட்டில் ஒரு கடை போட்டிருக்கேன் சார், அது நல்லா ஓடுது சார், நான் ஃப்ரெஷ் ஜூஸ் கடை போடுறேன், காய்கறி மார்க்கெட் கடை போடுறேன், சூப்பர் மார்க்கெட் போடுறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாராளமாக நடக்கும். சில பேர் கிரட்சி நடத்துவாங்க, குழந்தைகளுக்கு அதெல்லாம் ரொம்ப நல்லா நடக்கக்கூடிய ஒரு பிராப்தம்ங்கிறது ஏற்படும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமானது துளாராசி நண்பர்கள் ஃபேமிலி லைஃப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டால் குரு பார்வை இருந்தாலும் குடும்பஸ்தானத்துக்கு காசு பணத்தில் பிரச்சனை கிடையாது. ஆனால் 10ஆம் இடம் கனெக்ட் ஆகும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் நீங்கள் ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருக்கிற மாதிரி, இல்லையா இந்த ஒரு வருஷம் கொஞ்சம் ஓவராக வெளியே போகிற மாதிரி ஒரு டெம்பரவரியான ஒரு பிரிவு. ஆனால் அது உங்கள் ஃபேமிலிக்கு நல்லது. அது சில பேருக்கு, ஒரு சில பேருக்கு சண்டை போட்டு வேணும்னே பிரியாது. இதெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கொள்வது நல்லது. ஆனால் மாணவ மாணவிகளுக்கு பொற்காலம்னா பொற்காலம் அந்தளவுக்கு நல்லா இருக்கு. ஆனால் உங்களுக்குலாம் ஹாஸ்டலில் சீட்டு கிடைக்குது, வேறு மாநிலத்தில் சீட்டு கிடைக்கிறது, இல்லையா நான் வேறு ஸ்டேட்டுக்கு போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்கும், மெரிட்லேயே அடிப்பீங்க, அந்தளவுக்கு நல்லா இருக்கு.
கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இந்த கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற பிரச்சனை இல்ல குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் எப்போ நீங்கும்? வரக்கூடிய அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நீங்கும். கன்னி ராசிக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குமோ அந்த எவ்வளோ சூப்பராக இருக்கிறதுன்னு நான் சொல்கிறதே துளாராசி நண்பர்களுக்கு ஒரு 3 மாதம் ட்ரெய்லர் மாதிரி வந்து காட்டிட்டு போவான். அந்தளவுக்கு திவ்யமாக இருக்கும். அந்த டைமில் உங்களுக்கு பெரிய பணம், இன்ஃபேக்ட் சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கள் ஒரு பணத்தை நீங்கள் வாங்கக்கூடிய இல்லைன்னா ஒரு யோகத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு குரு கேது காம்பினேஷன் சிம்மத்தில் சேரும். துளாராசி நண்பர்களுக்கு பெரிய ஜாக்பாட் அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3-4 மாதத்துக்கு கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இவர்கள் வெளிநாடுகளில் போய் இல்லை வெளியூர்களில் போய் தொழில் தொடங்கினா அது அவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து சந்திரனுடைய வீட்டில் உட்காந்துருக்கனால அடிக்கடி வெளியூர் பிரயாணம், அங்கேயே போய் செட்டில் ஆக முடியாது. ஆனால் என்னென்னா 2-3 பிரான்ச் வெளிநாட்டில் தொடங்கிட்டு அங்கங்கே போய் பார்த்துட்டு வர்றது, அங்கங்கே போய் முடிச்சுட்டு வர்றது, ப்ராஜெக்ட் இருக்கும்போது மட்டும் முடிச்சுட்டு வர்றது, இல்லை டெம்பரவரியாக 8 மாதத்துக்கு மட்டும் அந்த வேலைன்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், அதுக்கெல்லாம் இவங்க போயிட்டு வருவாங்க. அண்ட் அது பெரிய அளவுக்கு வச்சுக்கிறோம். கண்டிப்பாக குழந்தைகளுக்கு ரொம்பவே கல்வி நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ குழந்தைகள் மேற்படிப்புக்கு வெளிநாடுகள் போகிறது, வெளி மாநிலங்கள் போகிறது, இது வந்து சிறப்புகள் கொடுக்கும். அது நடந்தே தீருமா? ஏன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனிக்கு வந்து டைரெக்டாக குரு பார்வை இருக்கும்போது அவங்க கண்டிப்பாக வெளியூர் போனால் தான் நல்லா. இப்போ வீட்லேயே ஒரு குழந்தை படிக்குதுன்னா அது ஃபேமிலியோடு சேர்ந்து உட்காந்து படித்தா விளங்காது. தனியாக ஒரு ரூம் இல்லையா, தனியாக அந்த குழந்தை படிக்கணும். சில பேர் குரூப் ஸ்டடீஸ் பண்ணுறேன்னு சொல்லி மங்களம் பாடுவாங்க. அந்த மங்களம் பாடுற வேலையை விட்டுட்டு தனியாக உட்காந்து படிச்சிங்கன்னா சரியான ஸ்கோரு. பேரண்ட்ஸ் யார் பார்க்குறீங்களோ உங்கள் பையனுக்கோ பொண்ணுக்கோ தனியாக ஒரு இடம் கொடுங்க, அவங்க அங்கே உட்காந்து படிக்கட்டும். தனியாக டேபிள், தனியாக சேரு. அந்த 6ஆம் இடம் வேலை செய்யும்போது அவங்க தனித்தன்மையாக நிற்கும்போது அது பெரிய அளவுக்கு வெற்றி கொடுக்கும். கண்டிப்பாக இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் அவர்களுக்கு சிறப்பாக? துளாராசியை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு கண்டிப்பாக தேன் அபிஷேகம் செய்வது. எப்போ பண்ணலாம்? வியாழக்கிழமை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா திங்கக்கிழமை காத்தால 6 to 7. 6 to 7 ஃபிக்ஸ்டு. இந்த டைமில் சுவாமி தெய்வத்துக்கு பார்க்கணும். சார் எந்திரிக்கிறதே 8 மணி சார்னா விளங்காது. ஒரே மேட்டர் தான். கண்டிப்பாக 6 மணினா 6:15 எந்திரிக்கணும், 6:30 குளிக்கணும், அப்புறம் காஃபி சாப்பிட்லாம். போய் ஃபஸ்ட்டு வந்து சுவாமியை பார்த்து தேனில் அபிஷேகம் சுவாமிக்கு கொடுத்துட்டு அதை நீங்கள் தீர்த்தத்தை எடுத்துகிட்டு வந்து அப்புறம் வந்து காஃபி சாப்பிடுங்க. கண்டிப்பாக சேஞ்சு நீங்கள் பார்ப்பீங்க. இது என்னென்னா மினிமம் ஒரு 9 வாரம் பண்ணணும். ஒரு 3-4 வாரம் பண்ணும்போது ரிசல்ட் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா, அந்த பூனைக்கு வந்து ருசி தெரிஞ்சிச்சுன்னா போதும்னு சொல்லுவாங்கள்ல, நம்ம பூனைகளுக்கு வந்து ருசி தெரியணும். அதுக்கப்புறம் நடக்கும். நல்லா இருப்பீங்க, தெரியுமா? இப்போ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சனி பயிற்சி, இந்த கண்டக சனி, அஷ்டம சனி, இந்த மாதிரியான சனி பயிற்சினால எனக்கு பல தாக்கங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த குரு பயிற்சி பலன்கள்னால இந்த சனி பயிற்சியுடைய தாக்கங்கள் குறையுமா? அருமையான கேள்வி. முதல் விஷயம், சனியை பார்த்து பயப்படாதீங்க. பயப்படணும் யாருன்னா தப்பு பண்ணுறவன் தான் பயப்படணும். போலீஸை பார்த்தா யார் பயப்படணும்? திருடன் தான் பயப்படணும். அந்த மாதிரி சனினாவே பயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் கிடையாது, உழைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். கரெக்டாக உழைச்சோன்னா ரிசல்ட் வரும். நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, ஜென்ம சனி, இது எல்லாமே வந்து கொஞ்சம் கண்டங்களை கொடுக்கும். அதாவது 7.5 சனிலாம் நடக்கும்போது நம்மளை வாட்டி எடுக்கும், தூக்கம் கூட கொடுக்காது. ஆனால் என்ன ரியாலிட்டினா இந்த வருஷம் அந்த ஒரு சனியுடைய தாக்கமே இருக்காது. ஏன்னா அந்த குரு பார்வையே சனி மேலே இருக்கும்போது சனியோடைய கெட்ட விஷயங்கள் செய்யறதுக்கான அதிகாரம் கிடையாது. உங்களுக்கு பவர் கொடுத்தா தான் நீங்கள் விளையாடுவீங்க. உங்களுக்கு பவர் நான் எடுத்துடுறேன், அப்போ நீங்கள் எப்படி விளையாடுவீங்கிற மாதிரி அந்த குருவுடைய பார்வை பலம் 12 ராசிகளுக்கும் இந்த சனியுடைய தாக்கத்தை அப்படி 85% கட் பண்ணிடும். அது என்ன பண்ணும்? 80% கர்மாவை நடத்தி வைக்கும். கர்மானா செத்து போகிறது கிடையாது. கர்மா என்றால் வேலை செய்வதற்கான வாய்ப்புகள். அதாவது வேலையில் இருக்கிறவங்களுக்கு பெரிய அளவுக்கு வேலை பெண்டை கட்டும், அந்த ரிசல்ட் கொடுக்கும். உங்களை வேலை செய்ய வைக்கும். சில பேர் கல்யாணம் ஆக வேண்டி தள்ளி போயிடுதுன்னா கல்யாணம் ஆக வைக்கும். சில பேர் குழந்தையே பிறக்கலைன்னா குழந்தை பிறக்க வைக்கும். சில பேர் வெளியூர் போய் செட்டில் ஆகணுங்கிறவன் ஒரு 6 வருஷமாக ட்ரை பண்ணுறேன், இப்போ நடக்கும். டிலேடு சக்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டிலேடு சக்ஸஸ் எல்லாமே கிளியர் ஆகும். சனி குரு திரிகோணத்தில் மாட்டும் போது நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த மகா யோகத்தில் இந்த 1 வருஷத்தில் சோகால்டு யார் என்ன வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்களோ அடுத்த 8 வருஷத்தில் அது நடக்கும். மேனிஃபெஸ்ட்டுங்கிறது புது வார்த்தைலாம் கிடையாது, நம்மக்கிட்ட இருக்கிறது தான். வேண்டிக்கிங்க சார் அப்படின்னு கோவிலில் போய் சொல்லுவோம்ல, சங்கல்பம் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க, அதுதான் மேனிஃபெஸ்ட்டு. அதனால எல்லாருக்குமே நடக்கும். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க. சனியுடைய பாதிப்புகள் எதுவும் இருக்காது, சூப்பராக இருப்பீங்க. சார், இந்த குரு பயிற்சி காலம் அப்படின்றது எவ்வளோ நாட்கள் இருக்கும்? இந்த குரு பொதுவாக 1 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார்மா, முதல் விஷயம். ஆனால் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி அதிச்சாரமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறாருன்னே சொல்லலாம். ஓப்பனாக சொன்னால் டிசம்பர் மாதம் வந்து சிம்மத்துக்கு அதிச்சாரமாக போய் கேதுவோட சேர்ந்து கோடீஸ்வர யோகத்தை கொடுக்க போகிறார். ஒரு 2 months அங்கே இருக்கார். அதுக்கப்புறம் மறுபடியும் வக்கர கதியில் ரிட்டர்ன் வர்றார். வந்து குரு தன்னுடைய உச்சபலத்தை அடைகிறார். அது மே 2027 வரைக்கும் கண்டிப்பாக அந்த குரு வந்து அங்கே இருக்கார். அதனால் அதுக்கான நல்ல பலன்களே அதிகமாக நடக்கும். எல்லாருக்குமே இந்த குரு நல்லது தான் பண்ணுவார். உங்கள் ஃபேமிலி எல்லாருமே நீங்கள் நல்லா இருக்கணும்.
தீர்க்க ஆயுஷ்மான் பவான்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். சர்வே ஜனா சுக்கினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோன்னு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி. கண்டிப்பா வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.